காணிக்க போகிறேன். ஸோ இதில் வந்து 1 கிலோ மட்டன் இருக்குது. அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 2 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 கப் தயிர், இவ்வளவும் நான் இந்த மட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் இருக்குது. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மட்டனை தனியாக குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதே மாதிரி நீங்கள் மட்டனுக்கு பதில் சிக்கன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரேவி பேஸ் எப்படி பண்ணணும்னு அது 2வது சொல்கிறேன். மட்டனை குக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு கப் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு 6 விசில் வச்சு எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட மட்டன் குக் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம கிரேவி பேஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். சில ஐட்டத்தை நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருக்குது. ஆயில் ஹாட் ஆனோடனே நான் வந்து ஒரு 3 வெங்காயம், 1 ஃபுல் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூட 3 தக்காளி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். வந்து முழு இஞ்சி பூண்டு இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் ஆக்சுவலி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது இருக்கா, அதனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்க போகிறோம். ஸோ நம்மளோட வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் எல்லாம் எவ்வளோ வதங்கி சுருங்கிடுச்சு பாருங்கள். ஒரு 4-5 நிமிஷம் வதக்கினேன், அவ்வளோதான். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக வதங்கியாச்சா. இது வந்து கூல் ஆனதுக்கு அப்புறமாட்டு இதை மிக்சியில் எடுத்து அரைச்சி எடுத்துருங்க. அதுக்கிடையில் நம்ம மட்டனும் குக் ஆகிடும். ஸோ இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு வாங்க அடுத்து எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ நம்மளோட அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அகாரோவோட நியூட்ரி பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பெரிய சைஸ் ஜார். இதே மாதிரி சின்ன சைஸ் ஜாரும் உண்டு. ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, லோ ஹை இருக்குது. ஸோ நீங்கள் ஆன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பல்ஸ் பட்டனும் இருக்குது. ஸோ அது கிரைண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ 6 விசில் கிட்ட விட்டேன். நம்மளோட மட்டன் பாருங்கள் பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓரத்தில் வச்சுட்டு நம்ம மசாலா பேஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நம்மளோட வெங்காயம் தக்காளி அரைச்சாச்சு. இப்போ நான் அதே கடாயில் இதுக்கு உண்டான அந்த மசாலா பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆயில் வந்து ஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இந்த ஆயில் வந்து ஹாட் ஆனதுக்கு அப்புறமாட்டு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி அது வந்து ஃப்ரை ஆகட்டும். தக்காளி, கேப்சிகம், இதுதான் உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ்ஸே கொடுக்க போகுது இந்த கிரேவிக்கு. நம்ம அரைச்சதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா குக் பண்ண போகிறோம் நம்ம லேசாக. இது ஆல்ரெடி குக் ஆனது தான், இருந்தாலும் இதை கொஞ்சம் வதக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். 2 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதோட ட்விஸ்ட்டே இனிதான் வருது. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம். ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன ஃபியூஷன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல. ஸோ இந்த இது வந்து நம்ம என்னடா இந்த கிரேவியில் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணும். பட் செம்ம டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து தெரியும். செம்ம வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இது வந்து இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். அதுக்கு வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை குக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட கிரேவி வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட மட்டன் இருக்குல்ல, அந்த மட்டன் ஆட் பண்ணிடலாம். ஸோ குக் ஆகி வச்சுருக்கிற இந்த மட்டனை அந்த கிரேவியோடு ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு அந்த வெங்காயம் கேப்சிகமே நல்ல ஒரு திக்னஸ் வந்து கொடுத்துரும். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு
நம்ம மூடி போட்டு இதை குக் பண்ண போகிறோம். எவ்வளோ ரெட் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளோட கிரேவி பாருங்கள், நான் எல்லாமே உப்பு தேவைன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோன்னா மூடி போட்டு ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் குக் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட மட்டன் கறி பாருங்கள், செம்ம. இது கறின்னு சொல்கிறத விட நான் இதை கிரேவின்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலி குழம்புன்னு சொல்ல முடியாது, பிகாஸ் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.